பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆவிகளோடு இருக்கிற போராட்டத்திலே நமக்கு ஜெயத்தை தந்து நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜெயத்தை குறித்து நமக்கு போதித்தார். எந்த வாரத்திலும் கர்த்தர் சொல்லுகிற அதே காரியம் எண்ணாகமும் 14:3 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்குவார் என்று சொல்லி, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு தந்தருள்வார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு வசனத்தை நாம் காண்கின்றோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நாம் அவர் மீது பிரியமாக இருக்கும்படிக்காகவும் அவர் நம் மீது பிரியமாயிருக்கும்படிக்காகவும் நாம் அவருடைய ஜனங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை என்பது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் வாழ்க்கை ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? அடுத்ததாக அதை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பால் தேன் என்ற உடனே அவைகள் எல்லாமே தேவனுடைய வசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 1 பேதுரு 2:3 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வளரும்படி இதோ புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையிலே நாம் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழத்தக்கதாக அந்த வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 119, 103 இவைகள் எல்லாம் கூட, சங்கீதம் 19:10 இவைகள் எல்லாம் கூட நமக்கு சொல்லுகிறது. தேன் போல வார்த்தை என்று சொல்லி அவைகள் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லியும், அந்த வார்த்தைகளே நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லியும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் அந்த வார்த்தைகளே நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கண்களை தெளிவிக்கிறதாக இருக்கிறது தேன் என்று சொல்லியும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். உபாகமம் 11:11 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசம் எல்லாம் எப்படியாப்பட்டதாம்? அவை மலைகள் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசமாக இருக்கிறது என்று சொல்லியும், அது மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் என்று சொல்லி கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஆசீர்வாதமான அந்த காரியங்களாக இருக்கிறது. அதிலேயும் 14வது வசனத்தில் உபாகம் 11:14 நம்ம வாசிக்கிறோம். நீ உன் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் இதோ இவைகளை எல்லாம் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு தேசத்திலே முன்மாறியும் பின்மாறியும் பொழிய செய்வேன் என்று சொல்லி ஆசீர்வாதமான மழையை கொடுத்து நடத்துகிற தேசம் என்று சொல்லுகிறார். அப்படியாக அந்த தேசத்திலே நம்ம இருக்கிறதற்கு நம்ம எப்பொழுதுமே ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லியும் தேவன் விரும்புகிறார். இதை குறித்து நம்ம லேவியராகமம் 20:24 நம்ம வாசிக்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு இதோ நான் சுதந்திரமாக கொடுக்க போகும்போது நீங்கள் அந்த ஜனங்களை எல்லாம் விட்டு பிரித்தெடுத்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நாம் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நாம் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உபாகம் 7:6 நம்ம வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? நம்ம பூச்சக்கரத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை எல்லாவற்றையும் இருந்து பிரித்து எடுத்து ரட்சிக்கப்பட்ட ஜனமாக வைத்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த பொழுதும் அவன் எல்லாவற்றையும் விட்டு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வந்ததனாலே அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தவனாக வாழ்ந்தான் என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 கூட நம்ம வாசிக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே இருக்கிற ஒரு வாழ்க்கையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆராதிக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லிதான் நாம் ஆராதிக்கும்படிக்காகவே கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஜனங்களை விடுதலை பண்ணும் பொழுது கூட யாத்திராகமம் 13:5 அவர் சொல்லுகிறார். இது அப்படியாக நீ
உனக்கு கொடுக்குவேன் என்று சொன்ன தேசத்துக்கு, உங்களை ஆணையிட்ட தேசத்துக்கு நான் கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த காலத்துல அந்த இடத்துல நீங்கள் எனக்கு பலியிட்டு ஆராதனை செலுத்த வேண்டும். அந்த எல்லா விதமான அந்த கானானிய ஆவிகளை எல்லாம் நான் துரத்தும் பொழுது நீங்கள் பலியிட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்த பொழுது கூட ஆபிரகாமும் பலியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டான் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 12:7-8 வேளையிலெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற வாக்கியம் உள்ள புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாக, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நம்ம வைத்திருக்கிறார். ஆகையினாலே நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை கனித்தருகிற ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கிற வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் நிச்சயித்து கொள்கிறோம். கனித்தருகிற வாழ்க்கை, அனுதினமும் நாம் கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தரிடத்திலே நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும்படிக்காக, யோவான் 15:8 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படிக்காக, பிதாவானவர் மகிமைப்படும்படிக்காக நம்முடைய வாழ்க்கை இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கனி தருகிற வாழ்க்கைக்கும் நம்மை அர்ப்பணித்து ஆவியானவரை முழுமையாக நாம் சார்ந்து கொள்வோம். அதன்படியும் வாழுகிறதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வாசித்த வண்ணமாக கர்த்தருக்கு பிரியமா இருக்க வசனமே நம்மை வாழ்க்கைக்கு நடத்துகிறதாக இருக்கிறது. உபாகமம் 6:3 கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களாகிய தேவன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை எல்லாம் நீங்கள் சுதந்திரிக்கும் பொழுது நீங்கள் விருத்தி அடைகிறதற்கும் நீங்கள் எப்பொழுதும் அந்த வசனத்தின்படியாகவே வாழ வேண்டும். ஏதோ அதில் சொல்லப்படுகிறது. அப்படியாக அந்த வார்த்தைகளை எல்லாம் 11 உபாகம் 11:19-21 வரைக்கும் சொல்லி வார்த்தைகளை எல்லாம் உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடையாளங்களை நம்ம கட்டி கொள்ள வேண்டும். ஞாபகக்குறியாக இதோ பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும், போதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வீட்டின் நிலைவாசி எல்லாம் எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே சந்ததியின் ஆசீர்வாதமாக உபாகமம் 11:18 நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கிற நாட்களை போல அநேகமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ நாம் அர்ப்பணிப்போம். எப்படியாக இயேசு கிறிஸ்து பிதாவின் சுத்தத்தை செய்து பிரியமுள்ளவராக சிலுவை மரணம் பாடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உயிர்த்து நம்மோடு கூட பரம கானானை சுதந்திரிக்கும்படிக்காக இருக்கிறாரோ, அப்படியே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சந்ததியா நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாயிருந்தால் என்று சொன்னவரே, அப்படியாய் உம்முடைய பிரியத்திற்கே தகப்பனே வசனத்தின்படி வாழும்படிக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழும்படிக்காக, அப்பா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்து அந்த பிரியத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும்படிக்காக கர்த்தர் அந்த நாளிலே எங்களோடு கூட இடைப்பட்டீரே. உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒத்தாசையாயிருந்து தகப்பனே நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு தகப்பனானவரே தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் அது இருக்க, வானத்தின் அப்பா மழையினால் நிரப்பப்பட்ட தேசமாய் இருக்க கர்த்தர் தாமே ராஜா இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய வரங்களினால் உம்முடைய கனிகளினாலும் எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை தியானிக்கிற அப்பா, வார்த்தைகளை உட்கொள்ளுகிற, வார்த்தையின்படி வாழுகிற அந்த வாஞ்சையும் அதை நிறைவேற்றி முடிக்குகிற கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வைத்து பிதா மகிமைப்படும்படிக்காக எங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிற கர்த்தாவே வாழ்க்கையாக இருக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.